ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு. இந்த புளிக்குழம்பு ரொம்ப சட்டுன்னு காலையில் ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப சின்னதாக வேணாம், அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதே சமயம் இது வந்து நல்லா இந்த எண்ணெயிலேயே குக் ஆகிருக்கணும். ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இந்த எண்ணெயிலே நம்ம குழம்பும் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் வெந்தோடனே வடித்து எடுத்துக்கலாம் எண்ணெயிலேருந்து. அந்த எண்ணெயே நல்லா சூடாக இருக்கும். அது கூடவே கடுகு உளுந்து போட்டு பொரிக்க விட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கருவேப்பிலை, அது கூடவே ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாலும் தப்பில்லை, ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகினாலே போதும். இது கூட ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ சரியாக இருக்கும். நான் அது கூட புளியும் சேர்க்கறனால தக்காளி வந்து கரெக்டாக அளவாக எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும். நல்லா வெந்து மசிஞ்சு வரும். இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் மட்டும்தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் இல்லாதவங்க எப்பவும் போல் மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா கரைச்சி மசாலாலாம் நல்லா வாசனைலாம் போனதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இந்த குழம்புக்கு தண்ணியும் நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா கலக்கி கொதிக்க விட்டுடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா புளிப்பு, காரம் எல்லாமே ரொம்ப கரெக்டாக ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சாப்பாடு கூட பிணைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து சேர்ந்து கொதிக்கும் போது புளியெல்லாம் அந்த காயில் இறங்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இது கொதிக்கிற டைமில் ஒரு அரை மூடி தேங்காய், அது கூட 2 பெரிய பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சீரகம், இது நல்லா அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்டாட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை கலந்துடலாம். காய் கூட வந்துட்டு அந்த வெண்டைக்காய் கூட நல்ல புளியெல்லாம் இறங்கியிருக்கும். அது ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துச்சுனாலே போதும். நம்மளோட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான்.